ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்மளோட சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழைக்காய் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், எல்லாராலையும் கண்டிப்பாக ட்ரை பண்ண முடியும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு 1/4 கப் கடலைப்பருப்பு போதுமானது. அதை ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு இப்போ ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். அந்த பருப்பு லைட்டாக வேகிற அளவுக்கு மட்டும் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஃபஸ்ட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா தோலெல்லாம் சீவிட்டு நல்லா சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு விசில் வந்துருச்சு. காற்று போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணியாச்சு. இது கூட கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி அண்டு ஒரு 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு பவுடர் நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட குழம்பு பவுடர் தனியாக இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் இது மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த டைமில் நம்ம உப்பு சேர்க்க வேண்டாம். நல்ல விசில் வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டுருக்கேங்க. 3 விசில் விட்டு அதோட ஆவியெல்லாம் போனதுக்கப்புறம் இப்போ நான் திறந்துருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க. சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. கடலைப்பருப்பும் ஓவராக குக்காகி மசிஞ்சிடக்கூடாது, வாழைக்காவும் நல்லா மசிஞ்சிடக்கூடாது, அப்படின்னா நல்லா இருக்காது. இது ஒரு கூட்டு பதம் அப்படின்றனால எடுத்து சாப்பிட்ற லெவலுக்கு இருக்கணும். இப்போ இதை நம்ம தாளித்து ஊற்றிக்க போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம் அண்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு வத்தல் கூடவே நீங்கள் கருவேப்பிலை இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. இப்போ தாளித்து ஊற்றியாச்சு. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு மெத்தடு தாங்க இது. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கூட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ரசம் சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிடும்போது செம்ம ஒரு காம்பினேஷனாக இருக்கும். வேறு நீங்கள் ஏதாவது புளிக்குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணால் கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.